நாம் ஒரு சந்ததியாக இருந்தால், நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால், நமக்கடுத்து வரக்கூடிய சந்ததிகளை உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பு எல்லா தலைமுறையினருக்கும் உண்டு. எதுக்குங்க ஒரு காகமோ அல்லது பறவைகளோ அல்லது மற்ற உயிரினங்களோ, பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு எவ்வளவு அழகா இரையை கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஒரு சிறுத்தை புலியோ அல்லது சிங்கமோ எதுவாக இருந்தாலும் எப்படி வேட்டையாட வேண்டும் என்று சொல்லித்தரும் அந்த குட்டி தன்னுடைய குட்டிகளுக்கு. அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறது. ஊரெல்லாம் சுத்தும் பறவைகள், கூடு கட்டும். எத்தகைய பொருட்களை கொண்டு வந்து கூடு கட்ட வேண்டுமோ தேடி கொண்டு வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளுக்கு உணவு, எப்படியாக ஒரு தலைமுறையினரை உருவாக்குகிறது எல்லா உயிரினங்களும். ஆனால் மனிதன் மறந்து விட்டான். நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று, தான் மட்டுமே சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்றானே தவிர, தனக்கு ஏதோ கனவுகள், தனக்கு ஏதோ சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம், மனிதனுக்கு மட்டும் ஏதோ சாதிக்க வேண்டும், எதையோ செய்ய வேண்டும், எதையோ கண்டுபிடிக்க வேண்டும். மற்ற எந்த உயிரினத்திற்கும் இல்லாத புத்தி அவனுக்கு. அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையான புத்தியே இல்லாத மனிதனாக இருக்கிறான். அடுத்த தலைமுறையை வளர்த்து பேணி காக்க வேண்டிய மிகப்பெரிய அதிகாரத்தை, ஆளுமையை தேவன் பெண்களுக்கு கொடுத்தார். அதற்கான அடையாளம் தான் முக்காடு. அந்த முக்காட்டு என்கிற அடையாளத்தோடு தேவனுடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். அதை மறந்து அந்த வீட்டை மறந்துட்டாங்க. கல்யாணம் எதுக்காக பண்றாங்கன்னா சும்மா எதுக்காக பண்றாங்களோ அவங்களுக்கே தெரியாது. அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார்களா?